மீது கூட்டணி கட்சிகள் கொதிப்பில் இருப்பது ஏன்? தமிழகத்தில் தேர்தல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கிவிட்ட நிலையில் அறிவாலயத்தின் மௌனம் மட்டும் கூட்டணி கட்சிகளின் இரத்த அழுத்தத்தை எகிர வைத்துக் கொண்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை பிப்ரவரி இறுதியில் அமைத்துக் கொள்ளலாம் என திமுக மேலிடம் எடுத்திருக்கும் முடிவை சற்றும் எதிர்பார்க்காத அதன் தோழமை கட்சிகள் இப்போது உச்சகட்ட கடுப்பில் இருக்கின்றன. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 173 இடங்களில் களம் கண்டது. மீதமுள்ள இடங்களில் காங்கிரஸ் 25, மதிமுக, விசிக, சிபிஐ, சிபிஎம்முக்கு தலா 6, முஸ்லிம் லீக், கோமாதேகாவுக்கு 6, மானேமாக 2, தாவாக, ஃபார்வர்ட் பிளாக், ஆதி தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சிக்கு தலா 1 தொகுதிகள் என பிரித்து கொடுக்கப்பட்டன. இந்த முறையும் பெரிய மாற்றங்கள் ஏதுமின்றி அதே பழைய கணக்கிலேயே வண்டியை ஓட்டிவிடலாம் என அறிவாலயம் கணக்கு போட்டிருந்தது. ஆனால் கள யதார்த்தம் சற்று வேறு மாதிரி இருக்கிறது. இது குறித்து பேசும் மதச்சார்பற்ற கூட்டணியின் சீனியர் தலைவர்கள் சிலர் கூறும்போது, கூடுதல் இடங்களை கேட்டு முதலில் குடைச்சல் கொடுக்க தொடங்கியது காங்கிரஸ் தான். அவர்களை வழிக்கு கொண்டு வரும் அசைன்மெண்ட் கனிமொழி சபரீசனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த பணிகள் சுமூகமாக நகர்வதால் திமுக நிம்மதியடையும் முன்பே மற்ற கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்க தொடங்கிவிட்டன. மனிதநேய மக்கள் கட்சி கடந்த முறை 2 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை 5 தொகுதிகளை கேட்டு அடம் பிடிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகள் வேண்டும் என மல்லு கட்டுகிறது. பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வரும் திமுகவின் முயற்சிக்கு திருமாவளவன் வெளிப்படையாகவே எதிர்ப்பு தெரிவித்திருப்பது அறிவாலயத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கடந்த முறை 6 இடங்கள் கொடுத்தோம், அதில் 2இல் தோல்வி. இப்போது எப்படி கூடுதலாக கேட்க முடியும் என்பது திமுகவின் வாதம். இதில் விடுதலை சிறுத்தைகள் கடும் அப்செட். அதே போல இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என போர்க்கொடி தூக்கியுள்ளன. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் 3 சீட்டுகள் டார்ச்லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என உறுதியாக நிற்கிறது. வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி 2 தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. பிரேமலதாவோ இரட்டை இலக்க தொகுதிகள் வேண்டும் என ஒற்றை காலில் நிற்கிறார். இதற்கிடையில் 3ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் குழு அமைக்கப்படும் என்றார். இதனால் இருக்கு இல்லை என தெரிந்துவிடும் என கூட்டணி கட்சிகள் தயாராக இருந்தன. ஆனால் மீண்டும் திமுக தரப்பில் இழுத்தடிப்பது எங்களை எரிச்சலடைய வைத்துள்ளது. கார்த்தி சிதம்பரம், ராகுல் காந்தி, கனிமொழி பேச்சுவார்த்தை முடிந்து 9 நாட்கள் ஆகியும் திமுக குழு அமைக்கவில்லை என வெளிப்படையாகவே சாடினார். மாணிக்கம் தாக்கூரோ காங்கிரஸ் குழு அமைத்து 36 நாட்கள் ஆகிவிட்டது, கூட்டணி தர்மப்படி காங்கிரஸை மதிக்க வேண்டும் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஆனாலும் திமுக கண்டுகொள்ளவில்லை என்றனர் திமுக கூட்டணியில் சீனியர் தலைவர்கள் சிலர். ஆனால் ஸ்டாலின் இந்த பொறுமைக்கு பின்னால் ஓர் அரசியல் கணக்கு இருப்பதாக சொல்கிறார்கள் அறிவாலய சீனியர்கள். தொடர்ந்து பேசிய அவர்கள் சமீபத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர்களுடன் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது வியூகத்தை பகிர்ந்தார். அதில் அவர் இந்த மாத இறுதியில் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாக உள்ளது, அதற்குள் அரசு திட்டங்களை தொடங்கி வைப்பதிலும் மக்கள் கூட்டங்களை நடத்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். இப்போதே கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அமைத்துவிட்டால் ஊடகங்கள் முழுவதும் அது குறித்த செய்திகளை ஆக்கிரமிக்கும். மீண்டும் ஸ்டாலின் என்ற பிம்பத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அரசு நிகழ்வுகள் கவனம் பெறாமல் போய்விடும். எனவே பிப்ரவரி இறுதியில் குழு அமைப்பதை பார்த்து கொள்ளலாம் என்றார். அதனால்தான் இன்னும் குழு அமைக்கவில்லை என்றனர். முதல்வரின் இந்த கூல் முடிவால் உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்கும் என எதிர்பார்த்து தவம் கிடக்கும் கூட்டணி கட்சியினர் பெரும் அப்செட்டில் இருக்கின்றனர். இது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியிடம் கேட்டபோது, நாங்கள் வேண்டும் என்றெல்லாம் தாமதம் செய்யவில்லை, இன்னும் 2 நாட்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும் என தலைவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். அதன் அடிப்படையில் விரைவில் குழு அமைக்கப்படும் என சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொண்டார்.